அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆக்டிவ் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேள்வி என்னன்னு சொன்னா, வேலை, ஆற்றல் மற்றும் திறன், ஆங்கிலத்துல ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன சார் கேள்வி? ஒரு முனையில் ஒரு நிறையால் இணைக்கப்பட்ட சுருள் வில்லின் மீள் விசை. சுருள் வில்னா தெரியக்கூடிய சுருள் சுருளா இருக்கும், அதுல கீழே ஒரு கல்லு ஒன்று கெடுத்து. சரியா? அதற்கான கிராஃப்னா எப்படி சார்? இந்த கொடுத்துருக்காங்க, 4 விதமான கிராஃப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சில் எக்ஸினுடைய மதிப்பு எடுத்திருக்கு, ஒய் அச்சில் ஃபோர்ஸ் அதாவது விசையினுடைய மதிப்பு எடுத்திருக்கு. அப்ப எக்ஸ் எக்ஸ்னா என்ன சார்? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்னது எப்படி சொன்னா, அதாவது இந்த சுருள் வில் அப்படி பண்ணும்போது இப்படியே ஏறி இறக்கும் இல்லையா, அது போகக்கூடிய இப்ப இது முதல் கிராஃப் ஒரு நேர்கோட்டுக்கானது, இரண்டாவது ஒரு பரவளைவுக்கானது. இது பரவளைவே தலைகளை போட்டிருக்குது, 4வது திரும்பவும் ஒரு நேர். இந்த 4 கோட்டில் எந்த கோடு, எந்த கிராஃப், எந்த வரைபடம் சரியா அப்படின்னு ஒரு முனையில் ஒரு நிறையால் இணைக்கப்பட்ட சுருள் வில்லின் மீள்விசைக்கான ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில் வச்சிருக்கோம். அதற்கு ஒரு சமன்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம். என்ன சார்? F is equal to minus AX. சரியா? இப்போ அதாவது X is equal to ஒரு 3ன்னு வச்சுக்கிடுவோமே, F is equal to எவ்வளவு சார்? -3K. அப்படிதானே? -3K. இந்த சமன்பாடு எதை குறிக்கிறதுன்னா, இதை பார்த்தாலே என்ன தோணுது, நம்ம ஒரு விஷயம், நேர்கோட்டுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு சார்? Y is equal to mx plus c. அது மாதிரி தான் இது இருக்கு. Y is equal to kx minus kx plus c இல்லையா சார்? அப்படின்னா c என்ன இல்லைன்னு அர்த்தம், c இன் மதிப்பு சுழி 0 அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? சுழின் c உடைய மதிப்பு 0வாக இருந்தால், சுழியாக இருந்தால் அந்த f is equal to ms plus c ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னோம் இல்லையா, ஒரு நேர்கோடு சொன்னோம் இல்லையா, இது நேர்கோடு, அதுவும் ஆதியின் வழியாக செல்லக்கூடிய நேர்கோடு. அப்ப இந்த 2, 3 கிடையாதா சார்? சார் ஜட கிடையாது, அவ்வளவுதான் சார். 1ஆ 4ஆ சார்? அதை படம் பார்ப்போம் சார். ரெண்டுமே 1வது கிராஃபும் சரி, 4வது கிராஃபும் சரி, ரெண்டுமே ஆதியின் வழியாக செல்லும் நேர்கோடு தான். எது சார் சரியான விடை பார்க்கலாம். மேலும் இந்த சமன்பாட்டில் இருந்து நாம் அறிவது, நான் முதல்ல சொன்னேன் x is equal to +3 சொன்னா f is equal to -3k. அதாவது x என்பது நேர்குறியாக இருந்தால் f என்பது எதிர்குறியாக இருக்கும். சரியா? சப்போஸ் x -3ன்னு வச்சுக்கிடுவோமே, -3k. அப்ப x நெகட்டிவாக அதாவது எதிர்குறியாக இருந்தால் f நேர்குறியாக. ஒன்று நேர்குறி என்றால் மற்றது எதிர்குறி. அது எங்க சார் இருக்கு? இப்ப இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா, இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா, இந்த ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸும் நேர்குறியில் இருக்கு, எஃப்பும் அப்படித்தானே இருக்கு. இது முதல் கால் பகுதி, இது 2வது கால், இது 3வது கால், 4வது கால். இந்த வரைபடத்துக்கு 4 கால் பகுதிகள் உண்டு இல்லையா, 4 குவாட்ரண்ட் ஆங்கிலத்தில் சொல்றோம். ஆக இங்க எக்ஸும் பாசிட்டிவ், எஃப்பும் பாசிட்டிவ், இரண்டுமே நேர்குறி. இது தப்பு. கடைசி ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ் இங்க பாசிட்டிவா இருக்கு, எஃப் விசையின் மதிப்பு நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த கடைசியில பாத்தீங்கன்னா கூட எக்ஸ் நெகட்டிவா இருக்கு, எஃப் மேல் நோக்கி போகுது, பாசிட்டிவ். ஆக படம் 4 சரியான விடை. நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்கள்ல 4வது படம் சரியான விடை. ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் தேர்வு 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் இதே பாடத்துல வேலை, திறன் மற்றும் ஆற்றல் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.